வெல்கம் டு our சேனல். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ந்து வரும் ஒரு மிகச்சிறந்த வேலைவாய்ப்பை பற்றித்தான். ட்ரூலிவ் ப்ராப்பர்ட்டீஸ் சர்வீசஸ் என்னும் நிறுவனம் எம்ஐஎஸ் அனலிஸ்ட் பணிக்கு ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கான முழு விவரங்கள், சம்பளம் மற்றும் இதில் சேர்வதற்கு தேவையான தகுதிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பேசப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவதாக இந்த நிறுவனத்தைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ட்ரூலிவ் ப்ராப்பர்ட்டீஸ் சர்வீசஸ் என்பது சென்னை, புனே மற்றும் பெங்களூரு ஆகிய பெருநகரங்களில் செயல்பட்டு வரும் ஒரு முன்னணி ரியல் எஸ்டேட் மற்றும் கோ-ஒர்க்கிங் இடங்களை நிர்வகிக்கும் நிறுவனமாகும். தற்போது இவர்கள் சென்னை, புனே மற்றும் பெங்களூரு ஆகிய 3 இடங்களிலும் எம்ஐஎஸ் அனலிஸ்ட் பணிக்கு ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பமான இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு இதில் கிடைக்கிறது என்பது ஒரு சிறப்பான செய்தியாகும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 வருடம் முதல் 4 வருடம் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சம்பளத்தைப் பொறுத்தவரை வருடத்திற்கு 3 லட்சம் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உங்களின் அனுபவம் மற்றும் திறமையைப் பொறுத்து மாறுபடலாம். இப்போது எம்ஐஎஸ் அனலிஸ்ட் என்றால் என்ன, அவர்கள் தினமும் என்ன வேலை செய்வார்கள் என்பதைப் பற்றி நாம் ஆழமாக பார்ப்போம். எம்ஐஎஸ் என்பது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று அழைக்கப்படும். ஒரு நிறுவனத்தின் அனைத்து தரவுகளையும், அதாவது டேட்டாக்களையும் சேகரித்து அதை நிர்வாகத்திற்கு தேவையான அறிக்கைகளாக மாற்றிக் கொடுப்பதுதான் உங்கள் வேலை. உதாரணமாக விற்பனைத் துறை, ஆபரேஷன்ஸ் துறை மற்றும் நிதித்துறை என பல துறைகளில் இருந்து வரும் தகவல்களை நீங்கள் எக்ஸெல் அல்லது பவர் பே போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி தொகுக்க வேண்டும். தினசரி, வாராந்திர மற்றும் மாதாந்திர அறிக்கைகளை தயார் செய்வது உங்கள் முக்கிய பணியாக இருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்பதால் புக்கிங்ஸ் எவ்வளவு நடந்திருக்கிறது, எவ்வளவு வீடுகள் அல்லது இடங்கள் கையிருப்பில் உள்ளன, வாடிக்கையாளர்களிடம் இருந்து எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது போன்ற விவரங்களை துல்லியமாக கணக்கிட்டு மேலதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக அட்வான்ஸ்ட் எக்ஸெல் தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக பைவட் டேபிள்ஸ், VLOOKUP, XLOOKUP போன்ற ஃபார்முலாக்களை பயன்படுத்த தெரிந்திருப்பது அவசியம். அது மட்டுமின்றி பவர் பே அல்லது டேப்லூ போன்ற டேட்டா விஷுவலைசேஷன் டூல்கள் தெரிந்திருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வேலை நேரத்தைப் பற்றி பேசும்போது இது ஒரு முழுநேர அலுவலக பணியாகும். பொதுவாக கார்ப்பரேட் நிறுவனங்களில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலை நேரம் இருக்கும். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டிங் வேலை என்பதால் மாதக் கடைசி அல்லது வாரக் கடைசியில் அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் போது சிறிது நேரம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதை ஓவர்டைம் அல்லது ஓடி என்று சொல்வார்கள். ஆனால் இது எல்லா நாட்களிலும் இருக்காது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும் நாட்களில் மட்டுமே இது தேவைப்படும். போக்குவரத்து வசதிகளைப் பொறுத்தவரை நீங்கள் பணிபுரியும் லொகேஷன் மற்றும் ஷிப்ட் நேரத்தைப் பொறுத்து கேப் வசதிகள் மாறுபடும். பொதுவாக பெரிய நிறுவனங்களில் லேட் நைட் வேலை இருந்தால் டிராப் வசதி செய்து தருவார்கள். ஆனால் பகல் நேர ஷிப்டுகளுக்கு பொது போக்குவரத்து அல்லது சொந்த வாகனத்தை பயன்படுத்துவது வழக்கம். இதை நீங்கள் நேர்முகத் தேர்வின் போதே தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்றால், கணினி அறிவியல் ஐடி அல்லது பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற துறைகளில் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல பகுப்பாய்வு திறன் இருக்க வேண்டும். அதாவது ஒரு டேட்டாவை பார்த்தால் அதில் என்ன பிழை இருக்கிறது அல்லது அந்த டேட்டா மூலம் பிசினஸை எப்படி வளர்க்கலாம் என்று யோசிக்கும் திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். மேலும் ஆங்கிலத்தில் நல்ல தொடர்பு திறன் இருப்பது அவசியம். ஏனென்றால் நீங்கள் பல துறை அதிகாரிகளுடன் பேசி தகவல்களை பெற வேண்டியிருக்கும். இந்த வேலையில் சேர்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் நடக்கும் அனைத்து பிசினஸ் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்ள முடியும். மூத்த அதிகாரிகளுடன் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைப்பதால் உங்களின் கரியர் வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். சம்பளத்தை தவிர பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது.
இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் செய்து விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி தயார் செய்வது என்று தெரியவில்லை என்றாலோ அல்லது இந்த வேலைவாய்ப்பு சேனல் குறித்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். எண் 968710538224. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், என் ஸ்கிரீனில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் ரிப்போர்ட்டிங் துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறந்த தொடக்கமாகும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.